திருச்சி அரசு மருத்துவமனைக்கு எதிர்ப்புறம் ஒரு 7 வயதான ஒரு சிறுவன் நின்று கொண்டிருக்கிறான். இதை பார்த்த முகம் காட்டா வாலிபர் ஒருவர் அந்த சிறுவன் அருகில் செல்கிறார். சென்று, "தம்பி, ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? உனக்கு என்னாச்சு? அப்பா அம்மா யாரும் கூட வரலையா? ஏன் தனிமையில நின்னுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனுகிட்ட அந்த இளைஞர் கேட்கிறாரு. அந்த சிறுவனும் அதுக்கு ஒரு பதில் சொல்றான். அந்த பதில கேட்ட உடனே அந்த இளைஞன் ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறான். ஆடிப்போன அந்த இளைஞன், "தம்பி, இங்கேயே ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. அண்ணன் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் போயிடுறாரு. திரும்பி வந்த அந்த இளைஞர் என்ன செஞ்சாருன்னு கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இங்க என்ன பண்ற? எங்க அப்பாவுக்கு பிளேட் எடுக்கணும்னு வந்தேன். பிளேட் எடுக்கணும்னா ஹாஸ்பிட்டல்லையா? இது உங்க அப்பா பாத்துக்கிறியா? எங்க அம்மா வேற ஒருத்தங்க போய் போயிட்டாங்க. யார் உங்க அப்பா பாத்துக்கிறா? நானு. சாப்பாடு உனக்கு கொடுத்தா ஏன் உங்க அப்பா கேக்குற? எங்க அப்பா தான் எனக்கு பிடிக்கும். அப்பா தான் உனக்கு பிடிக்குமா? உனக்கு சாப்பாடு வேணாமா? நான் எங்க அப்பாட்ட கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன். சரி, உனக்கு சாப்பாடு தரேன், உங்க அப்பாவுக்கு சாப்பாடு தரேன். சரியா? ஓகேவா? போய் சாப்பிட்டே இரு. அண்ணன் வந்து பாக்குறேன்னு சொல்லுவாங்க அப்பாவை. சரியா? அவங்க அப்பாவுக்கு பாத்ரூம் வந்துச்சுன்னா வீல் சேர்ல போய் தடுத்து போறது வருது எல்லாமே என்ன பாத்துக்கிறேன். இந்த பையன் தான் பாத்துக்கிறேன். என்ன வயசுல ஆகுது உனக்கு? 7 வயசு. சொல்ல போனீங்கன்னா காலே கழுவி விடுற அளவுக்கு அவன் அந்த அளவுக்கு அவன் தான் பாத்துக்கிறான். அவன் சொந்தக்காரன் யாரும் இல்லையா? சொந்தக்காரங்க யாருமே இல்லையா? எங்க மாமா இருக்காங்க, அங்க போயிட்டாங்களா? வரப்ப நான் அவங்க அப்பா பாக்குறேன். இது 2 கையால நான் யாருக்குமே பாவம் செய்யல. என்ன செஞ்சிருக்கேன். கர்ப்பிணி பெண்ணுக்கு பிளட் கொடுத்தேன். அவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க குழந்தையோட. கடவுள் புண்ணியத்துல என் பிள்ளை இருக்கானா என்னால சார் இந்த கொரோனா டைம்ல இந்த கையால க்ளவுஸ் போடாமலே மோசம் நடந்தேன். டைரக்டர் என் பையனை உட்கார வச்சுட்டு மோசம் நல்ற. 3 வயசு என் பையனுக்கு. என் பையன் இப்படியே நவுந்து உட்காருப்பா அப்படின்னா வாடகை அள்ளுப்பா அப்படின்னா அள்ளிட்டே இருக்கேன். என் பையன் பாக்குறான், இல்லடா அப்பா பீன்றதையா எல்லாத்துக்கும் அள்ளிட்டேன். பயப்படா இருந்தேன். இன்னைக்கு கொரோனா இதுல வேற டயர்டு 68 கிலோ இருந்தேன். என் 2 வயசு பையன் ஜட்டி எனக்கு சேர்ந்துச்சு. அதனால நீங்க 2 சாப்பிடணுங்கிறதுக்காக தான் செஞ்சு எடுத்துட்டு வந்தது. சாப்பிடுங்க, முதல்ல சாப்பிடுங்க. லஞ்சம்லாம் வாங்க கூடாதுப்பா. சரிட்டா? சரிப்பா, அப்பா ஏதாவது தப்பு பண்ணா காப்பாத்துங்க, ஜெயில பிடிச்சிட்டு ஒரு வாட்டி மன்னிப்போம்பா, 2 வாட்டி வருவோம், அப்புறம் 3ஆம் வாட்டி என்கவுண்டர்ல போட்டு வைப்பாங்க. இந்த வயசுல இவ்வளவு பேசுற? ஃபுல் நேம் என்னடா? ஜி வேல்முருகன். ஜி வேல்முருகன். போலீஸ் ஐடியா? வேல்முருகன் போலீஸ். ஜி வேல்முருகன் இன்ஸ்பெக்டரா? ஓகே இன்ஸ்பெக்டர், சாப்பிடுங்க. உங்க பையன் வந்து உங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம். நான் என்னைக்கு மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்க சார் என்னை திட்டக்கிட்ட ஒரு 3 உயிர்ல இருந்து என்னை காப்பாற்றுறது கடவுள் சார். எங்க அம்மா அப்பா கூட இல்ல சார். நான் வந்து இந்த பையன் இப்படி இருப்பான்னு வந்து இந்த அளவுக்கு பாத்துப்பான்னு எனக்கு தெரியல சார். சந்தோஷம் சந்தோஷம். அவனை படிக்க வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. சரியா? அண்ணன் உனக்கு அதுக்கு எல்லா உதவி பண்றேன். சரியா? சாப்பாடு உனக்கு நேரம் கிடைக்க எல்லா ஏற்பாடு பண்ணி தரேன். அவன் வருத்தப்பட்டதுக்காக நான் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இது வந்து உங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து போற வரைக்கும் இந்த செலவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அவன் சாப்பிடலன்னு சொன்னா எனக்கு மனசு. அதனால நீ வீட்டுலயே செஞ்சு எடுத்து வயிறார சாப்பிடுங்க. சரி, வச்சுக்கோங்க.